தெரிஞ்சு அவன் வாழ்க்கையை தொலைக்க போறாளே, அது என்னால ஜீர்ணிக்க முடியல. நாங்க 2 பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தோம், அதெல்லாம் வீணா போயிடுச்சு. அப்பா, சக்தியை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீங்க என் கல்யாண விஷயத்தை தான் பேச போறீங்கன்னு. எப்படி கரெக்டா அதை பத்தியே பேசுறீங்க? எப்பவுமே என் கெஸ் மிஸ்ஸே ஆகாது. இனிமே சக்தியை தேடி நானா போக மாட்டேன், அவனே என்னை தேடி வருவான். மாமா என்னங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. கொடுங்கப்பா. அப்படி வைப்பா. லட்சுமி, கொஞ்சம் கிட்ட வா. என்ன மாமா? மூத்த மருமக எங்க இருக்கா? எதுக்கு மாமா? இல்ல கேட்டேன். அக்கா மாடியில இருக்காங்க. அது மாடியிலேயே இருக்கட்டும். நேத்து மாதிரி இன்னைக்கு நீயே சமைச்சிருமா? சரிங்க மாமா. அண்ணே, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது வேணுமா? கதிர், கத்திரிக்காய் இருந்தா வாங்கிட்டு வந்து. சரிங்க. ஐயோ, கத்திரிக்காயா? அது வள்ளியம்மைக்கு பிடிக்காதுமா. அத்தைக்கு கத்திரிக்காய் பிடிக்காதா? ஆமாமா. கதிர், கத்திரிக்காய் வாங்க வேண்டாம், ஒரு நிமிஷம் இரு, நீ வெயிட் பண்ணு. சரிங்க. மாமா, அத்தை ட்ரீட்மெண்ட் விஷயமா நான் டாக்டர் கிட்ட பேசினப்போ நானே உங்ககிட்ட அத்தைய பத்தி சில விஷயங்கள் கேட்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அம்மாவை பத்தி என்ன கேட்கணும்? இல்ல, அத்தைக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தா அத்தைக்கு சீக்கிரமாவே சரியாகும்ல. டாக்டரும் என்கிட்ட அதான் சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா லட்சுமி? மாமா, நீங்களே முதல்ல சொல்லுங்க. உங்களை விட அதிகமா அத்தைய பத்தி யாரும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. உங்க அத்தைக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா, எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுலயே குறியா இருக்கீங்க. அம்மாவை பத்தி 4 விஷயம் நல்ல வார்த்தையா சொல்லுங்கப்பா. சரி, வேற சொல்றேன். வள்ளியம்மைக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். அப்பா, இதுவும் சாப்பாட்டு வகையை சேர்ந்ததுதான்ப்பா. இருடா, உன்னடா தானே சொல்ல முடியும். அப்புறம் என்னன்னா, வள்ளியம்மைக்கு என்ன பத்தி யாராவது பெருமையா பேசினா ரொம்ப பிடிக்கும். ஊர்ச்சு போயிடுவான். அப்பா, என்ன சந்தடி சாக்குல உங்க பெருமை சொல்ல பாக்குறீங்களா? வேற ஏதாவது சொல்லுங்கப்பா, இல்லனா அம்மாவை பத்தி நானே லட்சுமி கிட்ட சொல்லிடுவேன். இருங்க இருங்க, மாமாவே சொல்லட்டும். நீங்க விடுங்க, நீங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்கப்பா. வள்ளியம்மைக்கு தங்கம்னா உசுறு. எது செஞ்சாலும் தங்கத்துக்கு பிடிக்குமேன்னு பார்த்து பார்த்து செய்வான். அடுத்ததா வள்ளியம்மைக்கு சக்தி வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா, அவனை பத்தி இப்ப எதுக்காக பேசுறீங்க? அவன் பேரை கேட்டாலே எனக்கு கோவமா வருது. அண்ணே, டேய் போடா. கோவப்படாதீங்கண்ணே. அம்மாவை குணப்படுத்த தானே லட்சுமி இதெல்லாம் கேக்குறா. டேய், அவனை பத்தி தயவு செஞ்சு யாரும் இந்த வீட்டுல பேசாதீங்க. அண்ணே, பொறுமையா இருங்கண்ணே, கோவப்படாதீங்க. அம்மா குணமாகணும் தானே அண்ணி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு இப்படி பேசுறீங்க? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நம்ம அம்மா குணமாகணும்னு. கதிர், நீ சொல்லு. மாமா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. மாமா. அண்ணே, அம்மாவுக்கு சக்திவேல் அண்ணன் தான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும், கிரிக்கெட் ஆட சொல்லிக் கொடுக்கும். முதல்ல நாங்கெல்லாம் ஒன்னா கிரிக்கெட் ஆடுவோம். அது மட்டும் இல்ல, நீ நைட் ஆனா டிவில மேட்ச் பார்ப்போம். அம்மா எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த மேட்ச் முடியற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சக்திவேல் அண்ணன் அம்மா கிட்ட கிரிக்கெட்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார் தெரியுமா? அம்மாவுக்கு டெண்டுல்கர்னா ரொம்ப பிடிக்கண்ணே. அவர் ஆடும்போது அவர் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பால் போட்டவரை திட்டி தீர்த்துடுவாங்க. நீ கதிரு, திரும்பவும் பெரியவனுக்கு கோவம் வந்துற போது அவனை பத்தி சொன்னது போதும். மாமா, சரியா அத்தைக்கு பிடிச்ச வேற ஏதாவது விஷயத்த நீங்களே சொல்லுங்களேன். சொல்றேம்மா. வள்ளியம்மைக்கு தங்க ஆடுற டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்மா. அதை நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
மாமா வேற என்ன பிடிக்கும்? இவளுக்கு தோட்டத்து வீடுன்னா ரொம்ப பிடிக்குமா. தோட்டத்து வீடா? அத பத்தி இது வரைக்கும் யாருமே என்கிட்ட சொல்லலையே. இப்ப சொல்றேம்மா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல்ல அந்த வீட்டுக்கு தான் போனோம். அங்கதான் இவங்க எல்லாருமே பிறந்தாங்க. அது எங்க மாமா இருக்கு? முத்துக்கவுண்டனூர்ல இருக்குமா. அந்த வீடு இருக்கும்போது இங்கேயே இருக்கும். இந்த வீடு எங்க தாத்தா வீடுமா. வாரம் ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்காக இங்க வந்துகிட்டு இருப்போம். மறுநாளே அங்க போயிருவோம். ஆனா இப்ப இங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதான் மாமா ஏன் இங்க வந்தீங்க? அந்த வீட்டு ஹால்ல தங்கமும் இவளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குமா. அதை இப்ப பார்த்தாலும் கண்ணுல ஒத்திக்கலாம். அந்த அளவுக்கு இவளும் தங்கமும் அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. வள்ளியம்மைக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல போட்டோவை பார்த்தாலே உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல இருந்த மற்ற போட்டோலாம் கழட்டி எறிஞ்ச எங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் கழட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வரலமா. மாமா இப்போ அந்த வீடு பூட்டி இருக்கா? இல்லம்மா, ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு வச்சு அந்த வீட்டை பார்த்துக்க சொல்லியிருக்கோம். மாமா நாம ஏன் அந்த வீட்டுல போய் இருக்க கூடாது? மாமா அன்னைக்கு நீங்க அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் அங்க இருக்கிற போட்டோவை பார்த்து சில பொருட்களை பார்த்து அத்தை உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு தானே இங்க வந்தீங்க. ஆனா இப்ப டாக்டர் அத்தைக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா குணமாயிடுவாங்கன்னு தானே சொல்லிருக்காரு. நாம ஏன் மாமா அங்க போய் இருக்க கூடாது? அண்ணி சொல்றதாப்பா கரெக்ட். நம்ம அங்கேயே போய் இருப்போம்ப்பா. மாமா நாம அந்த வீட்டுக்கு போனா அத்தை குணமாயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. போலாம் மாமா. அதெல்லாம் சரி, அந்த வீட்டு கதவுக்கு தாப்பால் இருக்குல்ல? நான் ஏன் கேக்குறேன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போலாம்ல. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. உன் வாய்க்கு முதல்ல ஒரு பூட்டு தான் போடணும். மாமா அந்த வீட்டுக்கு போக உங்களுக்கு சம்மதம் தானே? ஒரு நல்ல நாளா பார்த்து கணபதி கோமம் பண்ணிட்டு அங்க போயிடும். சரிங்க மாமா. உனக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிருப்பேன். எனக்காக நீ வெயிட் பண்றத பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சக்தி.
சக்தி. ஆம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? பரவாயில்ல, திருநூறு எடுத்துக்கோ. ஆமா, எதுக்கு சக்தி என்ன கோயிலுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? இதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க சக்தி. நான் இப்போ உன்னை கோயிலுக்கு வர சொன்னதே உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான். ஏன் கல்யாணத்தை பத்தி பேசவா? ஐ எம் வெரி லக்கி. நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி என் லவ் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், நீ இன்னும் பழச மறக்கலையா? பழச மறந்தாதான் தப்பு. என்னைக்குமே ஏறி வந்த ஏணிய எட்டி உதைக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஏய், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? என் மனசுல உள்ளத நான் சொன்னேன். அத இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலனா அது ஏன் மிஸ்டேக் இல்ல. ஏய், அன்னைக்கு ஏதோ லவ்வ விட்டுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்ன. ஆமா, இப்பவும் நான் அதை தான் சொல்றேன். அனுஷ்கா, அனுஷ்கா, என்ன அனுஷ்கா பேசுற? ஆமா சக்தி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கலாம். உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாரு. அவர் ஆசையும் என் ஆசை மாதிரி நிராசையா போகுது. என்ன சொல்ற? உண்மைதான் சக்தி. எப்படி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையோ அதே மாதிரி அவர் ஆசைப்பட்ட என் கல்யாணமும் நடக்க போறது இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னுமா சக்தி என்ன புரிஞ்சுக்கல? நான் பார்க்க வேணா மாடர்னா இருக்கலாம், ஆனா தமிழ் பண்பாடு தெரிஞ்ச பொண்ணு. ஒருத்திக்கு ஒருத்தன் வாழறவ. எப்ப என் மனசுல நீங்க வந்தீங்களோ அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்க என்னால முடியாது சக்தி. பைத்தியக்காரத்தனமா பேசாத. உன் லவ் தான் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப கூட என்ன லவ் பண்ண சொல்லி நான் கம்பல் பண்ணலையே. ஏன் விருப்பப்படி என்ன வாழ விடுங்க. உன் விருப்பப்படினா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போறியா? ஏன் இருந்தா என்ன தப்பு? அனுஷ்கா, நீ உலகம் தெரியாம பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் அடுத்த படி. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு. நீங்க உங்களை ஏமாத்தின நந்தினி நினைச்சுக்கிட்டே லைஃப் ஃபுல்லா தேவதாசா வாழலாம், நான் இப்படி இருக்க கூடாதா? நீங்களாவது நந்தினி நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா நான் லவ் பண்ற உங்களை நினைச்சு மானசீகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையை விட கற்பனைக்கு எல்லையே இல்ல. நேத்து கூட நம்ம ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் மணிக்கணக்குல ஃபுல் டே பேசிட்டு இருந்தோம். ஏய் அனுஷ்கா, நான் இப்ப உங்ககிட்ட பீச்சுக்கு வந்தேன். உண்மையிலே வராட்டியும் என் கற்பனையில என் கூட பீச்சுக்கு வரலாம்ல, என் கூட பேசலாம்ல. அதுக்கெல்லாம் உங்க பர்மிஷன் தேவையில்லை சக்தி. இந்த லைஃப் தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு இடையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனோட என்னால போலியா வாழ முடியாது. உங்க அப்பா பேரம் பேத்திகளை கொஞ்சணும்னு ஆசைப்படுறாருல, அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குழந்தை பெத்துக்க முடியுமா? அந்த காலத்துல குந்தி தேவி சூரிய பகவானை நினைச்சு கர்ணனை பெத்துக்கலையா? அதே மாதிரி நானும் உங்களை நினைச்சு எங்க அப்பாவுக்கு உங்களை மாதிரியே அழகான பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன். அனுஷ்கா, இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. அனுஷ்கா, இதே உனக்கு வயசாகி போனதுக்கு பிறகு உனக்குன்னு யாரும் இல்லைங்கிறப்போ ஏங்க மாட்டியா? எனக்கு தான் உங்க மூலியமா பிறக்க போற குழந்தை கூட இருக்குமே, நான் யாருக்காக ஏங்கணும் சக்தி? எனக்கு குழந்தை பிறக்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். அந்த காலத்துல பஞ்ச பாண்டவர்களே தாம்பத்தியம் இல்லாம தான் பிறந்தாங்களாம். அப்பவே அப்படின்னா இப்பெல்லாம் சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு சக்தி. ஒரு மாட்டோட திசுவை வச்சே புது மாட்டை பொறுக்க வைக்கிற காலம் இது. நான் ஆசைப்பட்ட நீங்க எனக்கு கிடைக்கலனாலும் உங்க கருவை நான் சுமந்தே ஆவேன். இதை நீங்க நம்புற இந்த கடவுள் மேல சத்தியம். அனுஷ்கா,
லட்சுமி, லட்சுமி, நான் துரசிங்க வந்திருக்கேன். வாங்க மாமா. கண்ணு, உங்க அக்கா லட்சுமியை வர சொல்றியா? அக்காவும் அம்மாவும் மார்க்கெட் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. உள்ள வந்து உட்காருங்க மாமா. இல்ல கண்ணு, இல்ல கண்ணு, இங்கே நல்லா காத்து வருது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி, சேர் போடுறேன் மாமா, உட்காருங்க. உட்காருங்க மாமா. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா. அடைய அங்கேயே நிக்கிற, கிட்டவா? அட ஏன் தயங்குற? நான் உன் மாமா. இந்த சொம்ப வாங்கிக்க. அட என்ன தயங்கிக்கிட்டு வாங்கு. நீயும் லட்சுமி மாதிரி அழகா தான் இருக்க. சின்ன வயசுல நீ இவ்வளவு அழகா இருக்கேனா, உங்க அக்கா மாதிரி நீ பெரியவளாயிட்டேன்னு வச்சுக்க, அவளை விட நீ ரொம்ப அழகா இருப்ப. கண்ணம் நெகு நெகு நெகுன்னு இருக்கு. கண்ணம் ரொம்ப நெகு நெகுன்னு இருக்கு. ஆமா, நீ என்ன படிக்கிற? கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல 12வது படிக்கிறேன். அப்படியா? கோகிலா, உன் முகத்துக்கு இந்த போட்டு நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். ஆட என்னம்மா இது இது என்ன அருமையான கைய வச்சுக்கிட்டு இப்படி ஒத்த வளையல போட்டிருக்கியே. இப்படி எல்லாம் ஒத்த வளையல் போடக்கூடாதுமா. கை நிறைய வளையல் போட்டிருந்தாதான் இப்படி கையை ஆட்டும் போது கல கல கலன்னு சவுண்ட் கேட்கும்ல, அது ஒரு மூட கலப்பும்ல. ஆமா, உன்னோட மத்த அக்காங்க 2 பேர் எங்க? கூப்பிடு. அட என்ன அப்படி பாக்குற? நிச்சயத்தன்னைக்கு அவங்கள நான் சரியா பார்க்கல. கூப்பிடு கூப்பிடு. அவங்களோட என்ன பேசிட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாதுல்ல. என்னங்க சீக்கிரம் வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா போற? ஏங்க, நம்ம பையன் பத்திரிக்கை கொடுக்க இங்க வந்திருக்காங்க. பொண்ணுங்க இருக்கிற வீடுங்க. அவன் பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கணும். வாங்க சீக்கிரம். புஷ்பா, அழகான ஒண்ண மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாரும் வெளியில போயிட்டாங்களா? காலம் கெட்டு கிடக்குதுமா, நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா. இல்லனா எவனாச்சும் வீட்டுக்குள்ள புகுந்து உன்னை இங்க தொடுவான். ஐயோ, என்னங்க இது? அங்க தொடுவான். இதோ இப்படி 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 இப்படின்னு கைய பிடிப்பான். அட எதுக்கு கூச்சப்படுற? ஏங்க, நான் நினைச்ச மாதிரி நடந்துற போகுது. வாங்க போவோம். ஏன் வெக்கப்படுற? ரொம்ப அழகா இருக்க. வெக்கப்பட்டது போதும். ஏன் வெக்கப்படுற? ஏடா கைய